ஆஹா, நீங்க எல்லாரும் ஆடுற ஆட்டத்துக்கு இந்த ஸ்டேஜ் பத்தாது போல இருக்கு. சும்மா டெரிஃபிக்கா கலக்கிட்டு இருக்கீங்க. ஸ்டேஜ் பத்தாது இல்ல, இப்ப அடுத்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்க போறோம். அப்ப ஸ்டேஜே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு பிளாஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் வரப்போகுது. கரெக்ட். ஒரு நாயகன் உதயமாகிறான் ஊரார்கள். எதுக்கு இந்த பாட்டு இப்போ? ஏன்னா வரப்போறவர் அப்படி. அதாவது நீ அவர்கிட்ட நீ என்ன வேணா கூட உடனே அந்த நபராவே மாறிடுவாரு. அதாவது ஆன் ஸ்கிரீன் மட்டும் இல்ல, ஆஃப் ஸ்கிரீன்லயும் ரெட்ரோ, ஃபோக்கு, ட்ரெடிஷனல், வெஸ்டர்ன் எப்படின்னு நீ எதை கொடுத்தாலும் அப்படியே அந்த கேரக்டரா உள்வாங்கி பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. எஸ், அண்ட் அவரோட சேர்ந்து ஜோடி போட்டு வர போறவங்க யார் தெரியும்ல? ஒரு சிலர் ஆடுறத பார்க்கும்போது இல்ல, ஆஹா சூப்பரா ஆடுறாங்கப்பான்னு ரசிக்க தோணும். ஒரு சிலர் ஆடுறத பார்க்கும்போது இல்ல, எந்திரிச்சு கை தட்டி விசில் அடிக்க தோணும். ஆனா இவங்க ஆடுறத பார்க்கும்போது நம்மளே ஏஞ்சி ஆடணும்னு தோணும். அந்த மாதிரி ஒருத்தங்க தான் வர போறாங்க. லெட்ஸ் வெல்கம் நம்மளுடைய பரத் and தேவி பிரியா அவர்கள். பட்டுக்கோட்டை அம்மாடு பாத்து புட்டான் அம்மாடு, கண்ணால சிரிச்சான் கண்ணால அணைச்சான் பின்னால கால வாரிட்டான். பட்டுக்கோட்டை அம்மாடு உள்ளுக்குள்ளே என்னாடு, பொல்லாத சிறுக்கி பொன்னாட்டம் நிறுக்கி பின்னாடி பள்ளம் பறிப்பா. பட்டுக்கோட்டை அம்மாடு பாத்து புட்டான் அம்மாடு, கண்ணால சிரிச்சா கண்ணால அணைச்சா பின்னால கால வாரிட்டான். பட்டுக்கோட்டை அம்மாடு உள்ளுக்குள்ளே சொன்னாடு, பொல்லாத சிறுக்கி பொன்னாட்டம் நிறுக்கி பின்னாடி பள்ளம் பறிப்பா. கேடிப்பய நாடகம் போட்டான், கோடிக்கேடி சம்மதம் கேட்டான். கேடிப்பய நாடகம் போட்டான், கோடிக்கேடி சம்மதம் கேட்டான். அம்மாடு வந்தாளே நம்பி அந்த ஆளு விட்டானே கம்பி. ஆம்பிளக்கு காது குத்த பார்த்தா, ஆம்பிளக்கு காது குத்த பார்த்தா, நாடறிஞ்ச போக்கிரிதா நான் அறிஞ்ச அம்மாடு, ஒட்டிக்கிட்ட வெட்டிக்கிட்ட உனக்கென்ன சும்மாடு. பட்டுக்கோட்டை அம்மாடு பார்த்து விட்டான் அம்மாடு, கண்ணால சிரிச்சா தன்னால அணைச்சா பின்னால கால வாரிட்டான். பட்டுக்கோட்டை அம்மாடு உள்ளுக்குள்ளே என்னாடு, பொல்லாத சிறுக்கி பொன்னாட்டம் மினுக்கி பின்னாடி பள்ளம் பறிப்பா. தின்னா 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 சொல்லுங்க. அதாவது எதை சொன்னேன், ஒன்றை விட ஒன்று பெட்டர், ஒன்றை விட ஒன்று பெட்டர் அப்படி போய்கிட்டே இருக்குது. இப்போ எங்களுக்கு தேவிமா வந்து ஆடுறது தெரியும், பாடுறது தெரியும், அவளோட ஆக்டிங், அவளோட காஸ்டியூம், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு ஈக்குவலாக அந்த பாரத்
ஐயோ என்னையா அது, என்ன எக்ஸ்பிரஷன், என்ன டான்ஸ், என்ன சான்ஸே இல்லை. நீங்க செலக்ட் பண்ண அந்த சாங் தான் தி பெஸ்ட். அதுல எங்க டைரக்டர் சாங் இருக்கு. தேங்க்யூ. எல்லாம் உங்களை பார்த்து ஆட அப்படியே கத்துக்கிட்டு வேற லெவல் ராஜா. நல்லா வரணும் நீங்க. சின்ன திரை மட்டும் இல்ல, பெரிய திரையில நிறைய சாதிக்கணும். நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன் கண்ணா. நல்லா இதே மாதிரி எனர்ஜியா இருங்க. ஏம்மா தேவி பிரியா, உன் ஷார்ட் ஃபார்ம் டிபி, உன் பர்ஃபார்மன்ஸை பார்த்து நான் ஆயிட்டேன் ஹாப்பி. பயங்கர நளினமா ஆடுது உன் ஹிப்பு, போட்டியே பாரு ஒரு ஸ்டெப்பு, அப்படியே கண்ணத்துல ஹாப்பினஸ் ஆல அடிச்ச 2 அப்பு, கலக்கிட்டமா பின்னிட்டேன். வடிவமா சொல்லுங்க. தேவி பிரியாவை பார்த்து பல வருஷம் ஆகுது. புது வசந்தத்துல பார்த்துட்டு இருக்கேன். தேங்க்யூமா. நல்ல அக்கா. அதுல டான்ஸ் சொல்லவே வேண்டாம். 8 நாள் ஆடுமான்னா 10 நாள் ஆடும். எல்லாமே அப்படிதான். நான் ஏற்கனவே சொன்னேன், அம்மா 4 நாக்கு தான் நடிக்க சொல்லியிருக்காங்க, 4 நாக்கு நடி அப்படின்னு விடாது. மிச்சம் இருக்க 8 நாளையும் சேர்த்து நடி. அதே மாதிரி தம்பியை சொல்லவே வேணாம். 7 மணிக்கு பார்க்குறோம் அவரை. அமைதியான பிள்ளையா இருக்காரு அதில். ஆனால் இங்கே பிச்சு உதறாரு. ரொம்ப சந்தோஷம் தம்பி. சின்ன திரையிலேருந்து சீக்கிரமாக பெரிய திரைக்கு வரணும். உங்கள் கூட சேர்ந்து நாங்கள்லாம் நடிக்கணும். விஜய் சேதுபதி அப்படி தான் சொல்லுவேன், என் புள்ளன்னே சொல்லுவேன். அவரும் அப்படி தான் ட்ரீட் பண்ணுவார். அடுத்த குட்டி புள்ள. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூமா. தேங்க்யூ ஸோ மச்மா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூக்கா. தேங்க்யூ பரத். அக்ஷத், நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த அற்புதமான நேரத்துல உங்க எல்லாருக்கும் ஒரு நல்லது பண்ணலாம்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீ வழக்கமா பண்ண மாட்டியே. எக்ஸ்கியூஸ் மீ, இது புது வருஷத்துல இருக்கோம். நான் திருந்திட்டேன். நீ திருந்திட்டேன்னு அவளே சொல்றா. அவ கண்டிப்பா திருந்திப்பா. ஆமா. இப்போ என்னன்னா, இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனா இருக்கிறப்போ இந்த செலிப்ரேஷனை இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகணும் அப்படின்னா நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. அதுவும் நளினத்துக்கே பேர் போன நம்ம நளினிமா இங்க இருக்கிறப்போ, நம்ம நளினிமா கூட டான்ஸ் ஆடுறதுக்கான பாக்கியம் இங்க எத்தனை பேர்ல கிடைக்க போகுது அப்படிங்கிற சொல்லி முடிக்கல. முதல்ல எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் ஒரு லேடிஸ் அப்படிங்கிறதுனால நான் பயஸ்டா நடந்துக்க மாட்டேன். ஜென்ஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். அதனால இந்த செலிப்ரேஷனை இன்னும் சூப்பரான செலிப்ரேஷனா மாத்துறதுக்கு நம்மளுடைய ஆண் மகன்கள் எல்லாரும் வர போறாங்க. போனா போகுது, நீயும் சேர்ந்துக்கோ. எல்லா ஆண் மகன்களும் சேர்ந்து நளினிமா கூட ஆட போறீங்க. அந்த கண்கொள்ளா காட்சியை நாங்க பார்த்து ரசிக்க போறோம். வந்தாய், ஒரு கோடி தந்தாய், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக, கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே. பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாளே, தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே, தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே. பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாளே, தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே.
மயக்கும் ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே பூரண நிலவோ புன்னகை மலரோ பூரண நிலவோ ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்து நிலவில் குளிரில்லை அவை கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் ஒளி இல்லை ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் குளிரில்லை அவை கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் ஒளி இல்லை அவள் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் அவள் இல்லை அவள் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் அவள் இல்லை அதை நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்து சுகமளிக்கும் கலைகள் அறிவோம் ஓ ரசிக்கும் சீமானே ஓ ரசிக்கும் சீமானே வா ஜொலிக்கும் உடை அணிந்து கழிக்கும் நடனம் புரிவோம் அதை நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்து சுகமளிக்கும் கலைகள் அறிவோம் சூப்பர் சூப்பர். எதுக்கு இந்த நமஸ்காரம் வேலை? மாஸ்டர் ஆடுறல. ஐயோ அப்ப நானும் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். எஸ், பொதுவா வந்து மாஸ்டர் ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்து ஸ்டூடண்ட்ஸ் ஆடுறத பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு டான்ஸ்ல மாஸ்டராவே இருக்க ஒருத்தர் வந்து டான்ஸ் ஆடுறத பார்க்க போறோம். எக்ஸாக்ட்லி. அவங்க கூட வந்து ஆட போறவங்க யாரு? நம்ம ஷோவோட டேக்லைன் என்ன? ஆடி வா பாடி வா ஆனந்தம் கொண்டு வா. அந்த மாதிரி இவங்க பயங்கரமா ஆடுவாங்க. பாட ஆரம்பிச்சாங்கன்னு வெச்சுக்கோங்க, எல்லாரும் மெய்மறந்து கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மல்டி டேலண்டட் லெட்ஸ் வெல்கம் கமலேஷ் அவர்கள் and அபி நக்ஷத்ரா. ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம்.
ஃபர்ஸ்ட் நளினிமா சொல்லுங்க எப்படி இருந்தது பெர்ஃபார்மன்ஸ்? வெயிட்டிங் ஆக்சுவலி இந்த ஒரு சாங்காகவே இந்த படம் வந்து 100 நாள் 200 நாள் 300 நாள் ஓடி இருக்குது. ஆனா இந்த சாங்ல ஆல் இன் ஒன்னா பண்ண முடியுங்கிறத நீங்க தான் இப்ப நிரூபிச்சிருக்கீங்க. தேங்க்யூமா. அண்ணமோட அந்த கிரேஸ் இருக்கு இல்லைங்களா, சான்ஸே இல்லை. அந்த கிரேஸ், அந்த சால்சா மாதிரி ஆடி ஒரு குத்து ஆடி கடைசியில் ஒரு இது பாங்கரா முடிச்சிங்க பாருங்களேன். அது உண்மையிலே கோரியோகிராஃபர் வந்து ஹேட்ஸ் ஆஃப். 2 பேரும், அதுவும் அவர் ஸ்டைலெல்லாம் பார்க்கணும், கமலேஷ் ஸ்டைல்லாம் வந்து படுத்துருக்கிற வந்து எந்திரிச்சு வந்த மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப அழகாக வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, சான்ஸே இல்லை. ஐ வாஸ் ரியலி என்ஜாயிங். தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். எஸ், நல்லிமா சொன்னதுலயே தெரியுது எவ்வளவு ரசிச்சு பார்த்திருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் வடிவமாவும் ரசிச்சு சிரிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. சொல்லுங்கம்மா. இந்த மேடையே சும்மா அதிருது இல்லை? தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் வந்து அந்த ஒரு சின்ன பிட்டில் அப்படி இடுப்பு ஆட்டுறது, ஐயோ அழகாக இருந்ததுப்பா. அது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். கமலேஷ் சாரை பற்றி சொல்லவே வேணாம், அவர் வந்து மாஸ்டர். அதனால் அவரை பற்றி சொல்லவே வேணாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, முடிஞ்சதை ட்ரை பண்ணேன், அவ்வளோதான். ஆஹா, இது தன்னடக்கம். சொன்ன மாதிரி அந்த லாஸ்ட் போர்ஷனுக்கு வந்து நாங்க எல்லாருமே ஆட ஆரம்பிச்சிட்டோம். நான் வந்து சொல்லணும், சார் வந்து பயங்கரமா எனர்ஜி மேட்ச் பண்ணாரு. ஸோ சார் கூட நான் ஆடினதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இவங்க 2 பேரும் இங்க இருக்காங்கல்ல, இப்போ எனக்கு ஒரு விஷயம் வந்து தோணுது. ஜென்ரலாகவே வந்து டான்ஸ் அப்படின்னா வந்து டான்ஸ் டு எக்ஸ்பிரஸ் இம்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பயங்கரமாக எக்ஸ்பிரஷன்ஸோட எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்கல்ல. இங்கே 2 கலக்கலான டான்சர்ஸ் வந்து இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், இவங்க ஆடி நம்ம பார்த்துட்டோம், இவங்க கை கால்களை அசைச்சு ஆடி பார்த்துட்டோம். ஆனா இவங்க ஃபேஸ் மட்டும் ஆடினா எப்படி இருக்கும், கை கால்கள் அசையாம வெறும் எக்ஸ்பிரஷன்லயே டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும். நான் என்ன சொல்றேன், இந்த பாட்டுக்கு இவங்க ஆடினாங்கல்ல, இதே பாட்டுக்கு எக்ஸ்பிரஷன்ஸை பார்த்துருவாங்க. நம்ம வெறும் எக்ஸ்பிரஷன்லயே டான்ஸ் ஆடணும், அவ்வளவுதான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வழக்கம் போல கலைமாமணியே இங்க இருக்கிறார், அவருடனே நாம் தொடங்கி விடுவோம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மியூசிக். சிவாஜி சார் எல்லாம் கேமியோ கொடுத்தாரு. இது வந்து எம்ஜிஆர் பாட்டாச்சு, இவர் நடுவுல சிவாஜி பண்றாரு. மகனே, எம்ஜிஆர் பாட்டுக்கு சிவாஜி ஆடின ஒரு சிறிய கற்பனை. ஓகே, சூப்பர். வடிவுகரசியம்மா கண்ணில் ரத்த கண்ணீர் வந்தது பார்த்தீங்களா? அங்கேயும் வருது, இங்கேயும் ஒருத்தர் வந்து டான்ஸ் ஆடும் போதே நோட்டீஸ் பண்ண, நம்ம இப்படி ஆடுறத பார்க்கும் போது துடிதுடிச்சு போயிருக்கிறார் ஒருத்தர். எஸ், மனமுடைந்து போயிருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இவங்க 2 பேரும் ஆடிட்டாங்கல்ல, ஏன் அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு இதுதான் நானும் எதிர்பார்த்தேன். நான் எந்த ஜோடியை கூப்பிடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கலர் வாட் கலர் டு யூ சூஸ்? I choose yellow color only. So let's welcome Preeti ma'am and Sonia. கண்ணழகா காலழகா பொன்னழகா பெண்ணழகா எங்கேயோ தேடி செல்லும் விரலழகா பிள்ளைகள் கோர்த்து கொள்ளும் விதமழகா உயிரே உயிரே உனை விட எதுவும் உயிரில் பெரிதாயில்லையடி அழகே அழகே உனை விட எதுவும் அழகில் அழகாயில்லையடி. இல்ல, எனக்கு ஒரே வெக்கமாயிடுச்சு. இப்படி லவ் பண்ணிக்கிறாங்க 2 பேரும். பிரீத்தியாதுல ஒரு தாய்மை உள்ள தோடல கண்ணழ பெண்ணழ இவல இங்கேயோ என்ன நடக்குதுங்க. உண்மையிலே ரொம்ப அழகா பண்ணான் குழந்தை, ரொம்ப அழகா இருந்தது, ரசிச்ச மாதிரி. ஸோ அடுத்தது எந்த பேரை கூப்பிடலாம் அப்படின்னா வந்து இல்ல, கண்ணாலேயே காதல் பண்ணக்கூடிய ஒருத்தரை தான் வந்து கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ணா தேவனே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, லெட்ஸ் வெல்கம் தேவ் அண்ட் கிரேசி. பேசாமல் பேசுதே
ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் நம்ம தேவண்ண அண்ட் கிரேசி. அண்ட் அடுத்ததாக யாரை கூப்பிட போறோம் அப்படின்னா லெட்ஸ் வெல்கம் ஜிஷ்ணு அண்ட் மீரா சேச்சி. சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே உன் கைகள் கோடி என் கண்கள் ஓரம் நீர் தோழி உன் மார்பில் சாய்ந்த சாக தோணுதே உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே. சொன்ன இந்த மாதிரி ஹெவி ஸ்டெப்ல எல்லாமே இந்த ஃபேஸ் டான்ஸோட முடிச்சு. அடுத்ததாக the most expected ஆன ஒரு ஜோடியை கூப்பிட போறோம். Let's welcome தேவி பிரியாக்கா பரத். என்ன சொல்ல ஏது சொல்ல கண்ணோடு கண் பேச வார்த்தை இல்ல என்னென்னவோ உள்ளுக்குள்ள வெள்ள சொல்லாம வெட்கம் தள்ள சின்ன சின்ன ஆசை உள்ள திக்கி திக்கி பேச மல்லிகை பூவாசம் கொஞ்சம் காத்துல வீச முத்து முத்து பார்க்க நெஞ்சில் முத்து முத்தா வேர்க்க புத்தம் புது வாழ்க்கை என்ன உன்னோட சேர்க்க என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றோடு நாம் ஒன்றாகும் நாள் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகும் நாள் அழகின் சிகரம் நீயடி கொஞ்சமாக நான் தள்ளி நடப்பேனே ஒரு சொல் சொல்லடி இந்த கணமே உன்னை மணப்பேனே சொல்லாவா மயக்காதே போலவே என் மீது உருது எல்லா பானமும் நீளும் சில நேரம் மாத்திரம் செந்தூரமாகுதே எனக்காகவே வந்தாய் என் நிழல் போலவே நின்றாய் உன்னை தோற்று நீ என்னை வென்றாயே. அதாவது அவங்களே ஃபேஸ் எக்ஸ்பிரஷனோட நிப்பாட்டிக்கலான்னு ட்ரை பண்ணாலும் அவங்களுடைய கை கால்கள் அவங்களுடைய பேச்சை கேட்கவில்லை. பாட்டு போட்ட உடனே வந்து கண்கள் ரெண்டும் வந்து அப்படி எகிரி குதிச்சு வெளியே வந்து எக்ஸ்பிரஷன் காட்டுது உங்களுக்கு. அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. வெல் டன். யா ஸோ தேங்க்யூ ஸோ மச் பரத் அண்ட் தேவி பிரியாக்கா. ரொம்ப நன்றி. ப்ளீஸ் டேக் யூர் சீட்ஸ். அதாவது ஒரு புத்தாண்டோடைய தொடக்கம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும், எவ்வளவு ஆட்டப்பாட்டத்தோட இருக்கணும், எவ்வளவு கொண்டாட்டமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா இன்னைக்கு எங்களுடைய நிகழ்ச்சி இருந்தது. எல்லாருமே எங்க முகத்துல சந்தோஷம் மட்டும் இல்லாம இந்த வருஷமும் சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. எஸ், அதுக்கு முக்கியமா வந்து நம்மளுடைய சன் நட்சத்திரங்கள் ரொம்ப ஒரு பெரிய பங்கா இருந்திருக்கீங்க. நீங்க வந்து எப்பவுமே என்டர்டைன் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. இந்த ஷோல ஒரு புது காம்பினேஷன்ல ஒரு புது ஃபிளேவர் கொடுத்து எல்லாரையும் வந்து என்டர்டைன் பண்ணிருக்கீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி அண்ட் வாழ்த்துக்கள். அண்ட் அதே மாதிரி ஐசிங் ஆன் த கேக் அப்படின்னு சொல்ற மாதிரி ரெண்டு பியூட்டிஃபுல்லா இருக்கக்கூடிய நம்மளுடைய ஃபேவரட்டான நளினிமா வடிவுக்கரசியமா இன்னைக்கும் எங்க நிகழ்ச்சியை வந்து எக்ஸ்ட்ராடினரியா மாத்திட்டீங்க, நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். உங்களோட நாங்க செலிப்ரேட் பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கு எப்படி இருக்கு, எப்படி ஃபீல் பண்றீங்க? அதாவது இந்த 2026 எப்படி இருக்க போகுதுன்னு இப்பவே எங்களுக்கு காட்டி கொடுத்துட்டீங்க. வெறும் குட் வைப்ஸ், பாசிட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் ஹெல்த் இஸ் வெல்த்னுட்டு எல்லாத்தையும் ஒரே மேடையில் கற்றுக் கொடுத்த உங்களுக்கு என்னுடைய நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதே மாதிரி 365 நாளும் சந்தோஷமாக தான் இருக்க போகிறோம். சந்தோஷமாக்கிய உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன்.